ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். மத்திய பிரதேசத்தில் அந்த ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு இருக்கு, போச்சாலாவில் இருக்கிற இடம் அந்த வளாகத்தில் இருந்தது கோவில் தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லி. இல்லை, அந்த இடமானது தெளிவாக இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே இருந்தது. 2003 திடீர்னு ஏஎஸ்ஐ அதில் ஒரு மூலையில் 200 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆக்கிரமிப்பு தர்கா இருந்தது, அங்கே தொழுகை செய்யலான்னு 2003 பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடம் சரஸ்வதி கோவிலாக இருந்த இடம் என்பது பாரம்பரியம். ஆனால் இதை முஸ்லிம்கள் ஏற்காமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஏஎஸ்ஐ தோண்டி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாம் அறிக்கை வாங்கி இப்பொழுது தெளிவாக அந்த இடம் சரஸ்வதி கோவிலாக இருந்தது, இது இந்தந்த காலகட்டத்தில் ஆக்கிரமிப்பு செய்து பண்ணப்பட்டது. ஸோ மீண்டும் அங்கே சரஸ்வதி விக்கிரகம் வைத்து பூஜை செய்யலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைடு, ஏன்னா 2 நாள் முன்னாடி இதே போல் ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்காவில் தோண்டி சொல்கிறதுக்கும் தீர்ப்பு கேட்டிருக்காங்க. இப்போ அங்கே உடனே ஒரு முஸ்லீம் நண்பர் அதை போட்டுட்டு மேலேயே எழுதுறார், ஒரு அறிவுஜீவி தான் வரும். அதுக்கு 1947 எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வழிபாட்டு தலம் இருந்தோ மாற்றக்கூடாது என்று 1992 அந்த அயோத்தி இது தாவாவுக்குட்பட்ட இடிபட்ட அந்த இது உடைக்கப்பட்ட போது சட்டம் கொண்டு, அது ஒரு சட்டம், ஒரு சட்டம்னா 5 வருஷம் தான் செல்லும், அடுத்த இது பார்லிமெண்ட் மாற்ற முடியும். ஆனாலும் இன்னொன்று RSS தலைவருமே சொல்லி இருப்பார், ஒரு மசூதி கீழேயும் போய் லிங்கத்தை தேட முடியாது. ஆனால் முக்கியமான இடங்கள் சார், சென்னையை எடுத்துக்கிட்டா இன்னைக்கும் நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலில் போனால் அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கு, அங்கே இது இந்த கோவில் முதலில் கடற்கரை ஓரத்தில் இருந்தது, இது போர்ச்சுகீஸ் காலத்தில் மாற்றப்பட்டது. சரி, இங்கே போங்க, நீங்கள் சாந்தோம் சர்ச்சுக்குள்ளே போங்க, மியூசியத்தில் மாடி அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் பெருசு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மூலையில் சின்னதாக ஒரு இது வச்சுருக்காங்க, ராஜராஜன் காலத்து கல்வெட்டு, கூத்தாண்டும் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட தானம்னு. கூத்தாடும் தேவன்னா நடராஜர். ஸோ அங்கே சிவன் கோவில் இருந்ததுங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆனந்தரங்கம் பிள்ளைன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் 12 வால்யூமில் டைரி நாள் குறிப்பேடு எழுதியிருப்பார். அதில் அன்றைக்கு இருந்த பிரெஞ்சு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆட்சி எப்படி அந்த வேதபுரீஸ்வரர் கோயிலை ஆக்கிரமிக்கிறதுக்கு அந்த சீமாட்டி இது ராணி அம்மாள் அன்னைக்கு எண்ணி பண்ணாங்கன்றதை அதை டீட்டெயில்டாக எழுதியிருப்பார். ஸோ இவர்களுடைய பார்வை அதை நோக்கியே இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான சில கோவில்களை இது பண்ணிட்டு 2 பேரும் தொழுகை நடத்தலான்னு பண்ணலாம், அதில் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே வரும்னா சிலை இருந்தால் அந்த இடத்துல தொழுகை கூடாதுன்னு அவங்க வரலாம். ஸோ இதற்கு ஒரு தீர்வு வேணும். ஆனால் முதல்ல அது அவங்க ஏற்றுக்கணும். அதாவது கடந்த கால ஆட்சியில் நாங்கள் பண்ணினோம், அது தவறு. ஆனால் பிரச்சனை என்னன்னா அவர்களுடைய நூல்களில் அது பெருமையாக பேசப்படுகிறது. இன்னைக்கு நீங்கள் தமிழக சென்னையிலேயே என்னோட வீட்டு பக்கத்தில் நான் பல்லாவரத்தில் உங்களுக்கு சவேரியார் பள்ளின்னு வச்சுருக்காங்க. சவேரியார் என்பவர் அவருடைய டைரியில் என்ன எழுதியிருக்கார், நான் நேற்றைய தினம் மதம் மாறியவனை வைத்து கொண்டு அவன் முந்தானத்து வரைக்கும் வழிபட்ட சிலையை என் கண் முன்னால் அடித்து உடைப்பதை பார்த்து நான் மகிழ்ந்தேன்னு எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த சிந்தனை அது விவிலியத்தில் இருக்குது, அதனுடைய தொடர்ச்சி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தில் எப்படி கடவுளை வழிபட்டாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் பழங்காலத்தில் ஒரு அந்நிய நாட்டு மதத்தை வைத்துக்கொண்டு இந்த சிந்தனைகள் இன்னைக்கும் சில பாதிரிகள் சாத்தான் வழிபாடுன்னு பேசுறதெல்லாம் தடை செய்யப்படணும். உச்சநீதிமன்றம் இதை மேற்பார்வையிட்டு இவற்றை தொடர்வதையும் தடுக்கணும். அதே நேரத்தில் அவர்கள் தன் தவறை திருத்திக்கணும். உடனே அவங்க சைடு வந்தால் உடனே சட்டத்தை கொண்டு வருவாங்க, இந்த சைடு வந்தால் உடனே திருப்பி இழுக்கிறீங்கன்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ இவை நிறுத்தப்படணும். ஏன்னா உச்சநீதிமன்றமே நம்ம நுபுல் சர்மா வழக்கில் பார்த்தால் அந்த ஒரு நம்மள மாதிரி ஒரு நியூஸ் டிபேட் நடந்துட்டு இருக்கிறப்ப முஸ்லீம் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர், முஸ்லீம் தரப்பில் வந்தவர் தவறாக இந்து மதத்தில் தவறான புரிதல்களை கோட் பண்ணி அவர் இழிவு செய்த பொழுது ஹதீஸிலும் குரானிலும் இருப்பதை சொன்ன நுபுல் சர்மாவிற்கு நீதிமன்றம் கண்டித்தது. அந்த சைடை இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். சரஸ்வதி கோவில், சரஸ்வதிக்கெல்லாம் எண்ணி சில கோவில்கள், இப்போ பிரம்மாக்குன்னு எடுத்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் ஒரு கோவில் தான் இருக்கும், பிரம்மாக்கு கோவிலே இருக்காது. ஸோ அது மாதிரி சரஸ்வதிக்கு மட்டுமாக தனியான்னு சொன்னால் நமக்கு கூத்தனூர்னு சொல்லிட்டு கும்பகோணம் பக்கத்தில் வரும். ஸோ இன்றைக்கும் கூட என்னுடைய மகளுக்கு கூட அங்கே தான் முதல்ல எழுதி ஆரம்பித்து பண்ணுவோம். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் முக்கியமான கோவில்கள் திறக்கணுங்கிறது நியாயம்தான். பட் இது தொடரக்கூடாது. ஏன்னா பிரச்சனைகள் இனிமேலும் வளராமல் அளவோடு இருக்கணும். முதல்ல அந்த தரப்பு இதை புரிந்து கொண்டு, இந்திய நாடு என்பது புண்ணிய பூமி, இங்கே அதாவது நம்ம சிந்துவெளி நாகரீகத்தில்
உள்ள நகர நாகரிக அமைப்பே ஆகமங்கள் படியாக ஒரு கோயிலை சுற்றி 4 மாட வீதி, அதை சுற்றி கடைகள், இப்படி போட்டால் தான் ஊர் வளருங்கிறது. இது ஆகமங்களில் இருக்கிறது. இந்த அமைப்பு சிந்துவெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆகமங்கள் மீது PhD வாங்கிய ஒரு பெண்மணியுடைய பேட்டி ஆன்லைனில் இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்திய நாகரிகம் என்பதே கோவில்கள், இறைவன் திருக்கோயில்கள், அதை சுற்றி ஊர், அதை சுற்றி இது அப்படின்னு தான். இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாட்டில் போனீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கும். ஆனால் அரசருடைய வீடுகள்னு எண்ணி 3-4 கூட பார்க்க முடியாது, புதுக்கோட்டையிலேயே 1-2 தவிர. ஏன்னா அந்த வீடுகள் இடிக்கப்படலாம், ஆனால் கோயில்கள் காக்க வேண்டும் இருந்துச்சு. பட் அதை இடிப்பதையே ஒரு பெருமையாக மாற்று மதங்கள் பார்த்தது. இன்னும் சொல்ல போனால், இப்போ நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி திருவனந்தபுரத்தில் ஒரு கோயிலில் 1.5 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. அன்றைய மதிப்பு இன்னைக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் கூட ஒரு அறை திறக்கப்படவில்லைன்னு தெரியும். அதை விட பெரிய கோயில்கள் நம்ம ஸ்ரீரங்கமும் மற்ற கோயில்களும். ஆனால் ஸ்ரீரங்கம் வைணவர்களுக்கு கோயில் என்றால் ஸ்ரீரங்கம், சைவர்களுக்கு கோயில் என்றால் சிதம்பரம். இதை தவிர மதுரைன்னா மீனாட்சி அம்மன் கோயில். இந்த 3 கோயில்களையும் கொள்ளையடித்த சுல்தான்கள் இங்கிருந்து மாத்திரம் 10,000 டன்கள் தங்கம் எடுத்துட்டு போனான். சிதம்பரத்துக்கு தங்க வேலி போட்டிருந்ததுன்னு ஈவன் இதுக்கே கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றது, ராஜராஜன் இதுக்கு பிரகதீஸ்வரருக்கு தங்க வேலி போட்டிருந்தான்னு கல்வெட்டுகள் இருக்கு. ஸோ இதையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு, அதுவும் ஸ்ரீரங்கத்தில் எடுத்துட்டா அந்த உற்சவரை திருட வருகிறான் என்ற போது பக்கத்தில் வந்துட்டான். இவங்க அதை எடுத்துக்கிட்டு கர்நாடகாவுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். ரொம்ப நெருங்கிட்டான, எந்த ஆயுதமும் இல்லாமல் 12,000 வைணவர்கள் முன்னால போய் எங்க உயிரை கொடுக்கணும்னு கொடுத்து பண்ணாங்க. இன்னைக்கும் ஆண்டுக்கு ஆடி அமாவாசை இன்னைக்கு பக்கத்தில் கோவிந்தபுரத்தில் இன்னைக்கும் அவர்களுக்காக திதி கொடுக்கறது 500-600 வருடம் ஆனார். இப்படி இருக்கிறப்ப இந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டு மீண்டும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இது சிறுபான்மையினருக்கான ஆட்சின்னு சட்டசபையிலேயே திருப்பி பேசிட்டு இருக்காருன்னா இது தவறு. ஸோ இது ஒரு நல்ல தீர்ப்பு. கேரளா இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் கேரளா முதல்வர் காங்கிரஸ் முதல்வர் பதவியேற்க போயிருக்காரு. இன்னைக்கு தேதி 16ஆம் தேதி, சரியா? நமக்கு தேர்வு ரிசல்ட் வந்தது 4ஆம் தேதி. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்காவது 4ஆம் தேதி 9 மணி 10 மணிக்கு தான் ஃபைனல் ரிசல்ட் வந்தது. கேரளா தொகுதிகள் சின்னது, கிட்டத்தட்ட மாலை 4 மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் நேற்றைக்கு வரைக்கும் யார் முதலமைச்சர் என்று முடிவு செய்யப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சிக்கல் முன்னாலேயே இருந்தது, 4 பேர் போட்டின்னு. ஆனால் தேர்தல் நெருங்க தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட சதீஷனுக்கு வாய்ப்புன்னு வந்தாலும் திருப்பி ரிசல்ட் வந்தப்பையும் அங்கே உள்ளுக்குள்ள ஒரு கலைபுரம் பண்ணி கடைசியில் முஸ்லீம் லீக் இவரை தவிர மற்றவங்களை ஏற்றுக்க மாட்டோம்ட்டாங்க. KC வேணுகோபால் என்ற ராஜீவ்காந்தியுடைய வலதுகையாக இருப்பவர் கடைசி வரை முயற்சி செய்தார். அவர் பதவியேற்றால் இனிமேல் நீங்கள் வயநாட்டுக்குள்ள வர முடியாதுன்னு திரு ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஒரு மிரட்டல் விட்டதாக நேற்றுக்கு ஒரு பத்திரிகை செய்தி இருந்தது. ஸோ இப்படி வந்திருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு ஓகே கூட்டணின்னு போறார். அதாவது பாஜகவிற்கு அப்படி லக்கி பிரைஸாக விஜயும் ராகுலும் சேர்ந்தது ஆகிறது. இண்டி கூட்டணின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பொழுது இண்டி கூட்டணி உடஞ்சிருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் விஜய் ராகுல் அதுவும் அதிமுகவில் ஒரு பிரிவும் சேர்ந்து கொண்டால் 40க்கு 35 36 கூட எடுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை எம்பிங்க கொடுத்தீங்க? 2014 NDAக்கு 2, 2019 1, 24 ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனால் வெளியில் சில மாவட்டங்களில் குறைந்ததெல்லாம். இன்னும் சொல்ல போனால் 2019 தேர்தலில் 14 தேர்தலில் எதிர்கட்சிகளை நான் ஒன்று சேர்கிறேன்னு சொன்ன நாயுடு 19 தோத்து போயிட்டு 24 திரும்பி வந்துட்டார். 19 நான் ஜெயிக்கிறேன்னு சொன்ன திரு இவர் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இப்போ வீட்டுக்கு போயிட்டார். ஸோ திரு ஸ்டாலின் 24 ஆரம்பிச்சு இப்போ இந்த நிலைமைக்கு நிற்கிறார். ராகுல் எங்கு போய் சேர்ந்தாலும் அந்த கட்சியை உண்பவர். இப்போ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தினமலரில் என்ன சொல்லி இருக்குன்னால், முல்லப்பெரியார் அணையிலிருந்து வடியும் சீப்பேஜ்கள், அந்த அணை முழு சேஃப்டியாக தான் இருக்குது. அவ்வளவு பெரிய அணையில் மற்ற எந்த அணைகளில் எவ்வளவு லீக் ஆகுமோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ அது முழு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய மொத்த கொள்ளளவு ஹைட்டு 152 அடி. ஆனால் அது 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, சிமெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி காலத்துது. அதனால அது பாதுகாப்பு இல்லை, இடிக்கணும்னு சொல்லி கேரளத்தில் பரப்பப்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இங்கேருந்து குமுளி பக்கம் ஏறினீங்கன்னா இது இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பெரியார் டேம்னு இதை விட 3 மடங்கு பெரிய டேம் கட்டிட்டாங்க. அதுக்கு தண்ணி கம்மியாக போகுதுன்ட்டு இதை இடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இதுக்காக டேம் 999 ஒரு படமெல்லாம் எடுத்தார்கள். போன ஆட்சியில் இடதுசாரிகள் ஆட்சியின் போது பட்ஜெட்டில் அதுக்கு பணம் கூட ஒதுக்கினார்கள், புதிய டேம் கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதே மாதிரி
இப்போ இருக்கிற டேமை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பேபி டேம்னு இருக்குது, அது பக்கத்தில் ஒரு 3 மரத்தை வெட்டிட்டு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணலாங்கிறதுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அன்னைக்கு இருந்த சிபிஎம் ஆட்சி. உடனே இந்த இடத்துக்கு ராகுல் காங்கிரஸ் தடை செய்ய இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்ட்ரென்தனிங் நடக்கலை. இப்போ விஜய் அவர்கள் அங்கே போய் முல்லை பெரியாரை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ நான் பண்ணுறேன். இந்த 2 மரம் 3 மரத்து இல்லாமல் 2 மாநிலங்களுக்கும் இது முக்கியம். இன்னும் சொல்ல போனால் மதுரையில் ஆரம்பித்து திருநெல்வேலி ராமேஸ்வரம் வரைக்கும் வேற பெரிய டேம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த திட்டத்தை இதை உடனடியாக செய்யணும். ஸோ இன்னும் முழு 152 கொள்ளளவை கொள்ளணும். அதே நேரத்தில் பக்கத்தில் சிறுவாணி, அதாவது இதில் பெரிய ஒரு சின்ன பூகம்பம் வந்தது. ஸோ இதனால இங்கே அந்த ஹைட்டை குறைச்சாங்க. இதில் ஆனைமலையில் ஒன்றுமே நடக்கலை, சிறுவாணி அடையிலையும் 5 அடி குறைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் டேம் எல்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி விரிஞ்சு கிடக்கும். கடைசி 5 அடி தான் மொத்த கடவுள 20% மேலே வரும். ஸோ இப்போ சிறுவாணி அடை கம்மியாக ஸ்டோர் பண்ணாச்சு. கோயம்புத்தூர்காரனுக்கு தண்ணின்னா சிறுவாணி தான். இன்னும் இங்கே வந்தால் கூட எங்கள் சிறுவாணி போல் வருமானம் நானே ஒரு காலத்தில் கோவையில் இருந்தப்போ பேசினாள். அதனால அந்த டேமையும் குறைச்சிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் அவர் சரி செய்யணும். இதை தாண்டி அங்கே தேனி பக்கத்தில் கம்பத்திலிருந்து குமுளி போகிற வழியில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது கண்ணகி கோவில். ஆனால் அதுக்குள்ளே போகிற வழியில் ஒரு சிறு பகுதி கேரளாவுடைய பகுதியில் வருதுன்னா வெறும் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் தமிழர்களால் நம்முடைய கண்ணகி கோவிலுக்கு போகிறதுக்கு கேரளாக்காரன் பர்மிஷன் கொடுக்குறான். அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2-3 நாள், இல்லை வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை மாத்திரம் அந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுத்து டூரிசம் வந்தால் 2 ஸ்டேட்டுக்குமே கூட பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதையும் அவர் செய்யணும். அதை விட்டுட்டு சும்மா கூட்டத்தில் நின்றுக்கிட்டு கியூவில் கையை தூக்கிட்டு போஸ்ட் கொடுக்குற வேலையை திமுக செஞ்சதையே இவரும் பண்ணக்கூடாது. ஸோ இவர் தீய சக்தியும் வேணாம், ஊழல் சக்தியும் வேணாம், தமிழர்களுக்காக உழைக்கும் சக்தியாக, ஏன்னா கடந்த 4 நாட்களாக அவர் தினமும் ஆஃபீஸ் போயிட்டு அதை கடமையாக செய்யறப்ப அதை ஸோ அதை இல்லை ஓகே அது நம்ம இவங்க ஸ்டைலில் விளம்பர மாடல் ஓடிட்டு இருக்கு. பட் அதை தாண்டி அவருடைய ஒரு கமிட்மெண்ட்டை காட்டுறாருன்னு நான் பார்க்குறேன். அது நாடகமாக இருந்த நாடகம் போல தெரிந்தாலும் அவர் அதை புரிஞ்சுக்கணும்னா அது பண்ணாதான் முடியும். ஸோ அதை போல இங்கே தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நோக்கி போகணும். அதை விட்டுட்டு கேரளாக்காரன் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அவங்க இதுக்கு கேட்குற மாதிரி இங்கே மாத்திரம் நம்ம கேட்கறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த முறை முல்லை பெரியார் மிக முக்கியம். அதன் பிறகு சிறுவாணி, கண்ணகி கோவில், இப்படி இது மாதிரி பல விஷயங்களை பேசணும். திமுகவில் தொடர்ந்து பிளவு, இந்த பக்கம் அணிலேருந்து அந்த பக்கம் 4 பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த பக்கத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இபிஎஸ் சேனலில் ஆரம்பிக்க போகிறாராம். இல்லை, அதாவது அதிமுகவில் வெளிப்படையாக நடந்து கொண்டு இருக்கிறது. திமுகவில் வெளியில் வரல. திமுகவில் என்ன பிரச்சனை? திமுகவில் இது தோல்விக்கு காரணமே உளவுத்துறை, இது பெண் நிறுவனம் மற்றும் இது எல்லாமே சேகர்பாபு கொடுத்த ரிப்போர்ட்டையும் காசு வாங்கி கொண்டு செய்தார்கள் என்று சொன்னவுடன் பெண் நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. அது கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஊழியர்களை வச்சுக்கிட்டு இவர் பேரில் வரலாம். இதை தாண்டி உட்கார்ந்து இபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கலாம் என்று சொன்னவுடன் கனிமொழி ஃபோன் பண்ணி செல்வி அக்காக்கும் சொல்லி 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு, அதாவது துர்கா ஸ்டாலின் அம்மையாருக்கு ஏன் தம்பி, அவங்க தம்பின்னா சொல்லுவாங்களாம் வீட்டில், தம்பி உட்காரணும்னு நம்ம திட்டம் போட்ட இடத்துல விஜய் உட்காரலாமா, ஏதாவது பண்ணுங்க என்று உணவு அருந்தாமல் இருக்க வேறு வழி இல்லாமல் இபிஎஸ்ஐ கொண்டு வரும் வேலைகள் நடக்க, இது தெரிஞ்ச உடனே அங்கிருந்து 2 நாத்தனார் மருமகள் பிரச்சனை வர அதுக்குள்ள சிபிஎம் விழிச்சுக்கிட்டு இபிஎஸ் ஆட்சிக்கு தரமாட்டோன்னு சொன்னாங்க. பட் இதுக்குள்ள இபிஎஸ் போய் அந்த பக்கம் ஏற்கனவே உங்களுக்கு முதலில் அதாவது 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 5ஆம் தேதி ஒரு பெரிய வழக்கறிஞர் வீட்டில் இபிஎஸும் தமிழகத்தை இன்று தன் கையில் எடுத்துள்ள ஒரு குடும்பம், தொழிலதிபர் குடும்பம், தமிழ்நாட்டில் 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, பாண்டிச்சேரியில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க, உங்களுக்கு பேர் தெரியும். ஸோ அந்த குடும்பத்தின் முக்கியமானவர் தவேகாவின் அமைச்சராக உள்ளவரும் இபிஎஸும் சந்தித்த பொழுது இபிஎஸ் ரொம்ப பேச்சு கொடுக்கலையா. உடனே வார் ரூம் தவேகாவுடைய வார் ரூம், இது நான் சொல்கிற வார் ரூம்ங்கிறது டாப் மோஸ்ட் லேயரில் செங்கோட்டையன் மற்றும் சிலரோடு பேச, செங்கோட்டையன் உடனடியாக வேலுமணிக்கு பேச, வேலுமணி கோயம்புத்தூரில் நான் 1 சீட்டு தாங்க ஜெயித்தேன், தவேகா 6-7, திமுக 3, ஸோ எங்கிட்ட ஆள் இல்லை, நீங்கள் சிவி சண்முகத்தை பிடிங்கன்னு. சிவி சண்முகம் கீழே 15 வன்னிய மினிஸ்டர்கள் இருக்காங்க. இதே நேரத்தில் கொங்கு பெல்ட்டில் ஜெயிச்ச பெரும்பாலானோரும்
கடந்த 40 வருஷமாக செங்கோட்டையனால் வளர்க்கப்பட்டவர்கள், செங்கோட்டையன் அறிய வளர்ந்தவர்கள். ஸோ அவர்களும் ஃபோன் பண்ணி பேச கிட்டத்தட்ட 37 எம்எல்ஏ இருக்குன்னாங்க. அந்த 37ல் குறைச்சி ஓட்டு போடுற அன்னைக்கு 25, 22ன்னு வந்துச்சு. இப்போ 2-3 சிக்கல்கள் இருக்குது. ஒன்று வந்து 3இல் 2 பங்கு நேரடியாக இருந்தால், 47க்கு 32 இருந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஆனால் உங்களுக்கு இப்போ விப்பு யாரு, கட்சி இது சட்டசபை தலைவர் யாரு என்பதை இதுவரை அங்கீகரிக்கவில்லை. முதலில் கூடியது நாங்கள் தான் அப்படின்னு சி.வி. சண்முகம் தரப்பு சொல்கிறது. ஆனால் இதற்கு பிரசிடென்ட்ஸ்னு 2 பேரும் ஆளுக்கு சில கேஸ் லாவை கோட் பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஸ் தரப்பு சிவசேனா இதையும், இவங்க ஒரு பழைய ஜட்மெண்ட் கோட். ஆனால் சமீபத்தில் கடைசியாக நடந்து வருவது எதுன்னு சொன்னால், தெலுங்கானாவில் 2023 டிசம்பர் மாதம் தேர்தலில் இதே குறைந்த மெஜாரிட்டியில் வெற்றி பெற்றது. அப்படி இருக்கிறப்ப அதன் பிறகு பிஆர்எஸ் எம்எல்ஏக்களை இவங்க வந்து எடுத்திருக்காங்க காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதை எதிர்த்து வழக்கு. நம்ம இப்போ இருக்கிறது 26 மே, 23 டிசம்பர் தேர்தல், 3 வருஷம் ஓட்டிட்டாங்க. ஸோ சபாநாயகரின் முடிவு எடுக்கிறதுக்கு 90 நாள் டைம் உண்டு. அது அப்பீலுக்கு இன்னொரு 90 நாள், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இழுத்துட்டு இருக்கோம். ஸோ பட் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பதவி ஏற்கிறார்னாலே சட்டசபை உறுப்பினர்கள் கூடி தங்கள் தலைவராக இன்னாரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு ஒன்று அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்தா தான் அவர் தேர்ந்தெடுக்கணும். சட்டசபை சகானா இருக்கட்டும், இதுவோ மாநில மக்களவை உறுப்பினர்களாக பாஜக மக்களவை உறுப்பினர் கூடி மோடியை தேர்ந்தெடுத்தனர், காங்கிரஸ் இவரை தேர்ந்தெடுத்தனர். ஸோ சட்டசபை உறுப்பினர்கள் கூடுவது தான் சட்டம் கூறுவதாக நியூஸில் நம்ம படிக்கிற மரபு. ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது லீகலில் எத்தனை வருஷம் இழுக்கும்னு தெரியாது. ஸோ வேலுமணி தரப்பு வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வேலுமணி இவர்களை தாண்டி அடுத்த லெவலுக்கு போறப்ப புதுக்கோட்டை வேலுமணி சொல்றது பொதுச் செயலாளர் தானே பாக்குறாரு அவரு. இல்ல சார், அதுக்கு அது வந்து கட்சியுடைய இது வருது. அதாவது 2ஆக பிரிகிறது. ஒன்று சட்டசபை கட்சி, இன்னொன்று கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய இது அதுல பொதுச் செயலாளருக்கு பவர். பட் சட்டசபை தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க சட்டசபை உறுப்பினர்கள் கூடி மெஜாரிட்டி தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த 2. ஸோ இதுக்கப்புறம் இதை பண்ண உடனே 27ல் 26 பேரை நீக்கிறாரு மந்திரி மாவட்ட. ஆனால் ஒரே ஒரு பெண் உறுப்பினரை நீக்கவில்லை. அந்த பெண் உறுப்பினர் முன்னாள் வேறு ஐஜேகே கட்சி துணைத் தலைவராக இருந்து இப்ப இங்க வந்திருக்காங்க. அவர் வெற்றி பெறுவதற்காக லால்குடி, நாம் பிறந்த ஊர், அந்த ஊர்ல எம்எல்ஏக்கு போட்டி போடுறாங்க. கடந்த 5 முறையாக திமுகவில் அந்த ஊரின் மிகப்பெரிய சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்தாமல் இந்த முறை வேறொருவை நிறுத்தி இவரை வழி அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ 2 கட்சிகளுக்குள்ளும் அந்த நட்பணிகள் இருக்கு. இது வந்து சட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் இவர் இந்த 25 பேரை இது பண்ணதெல்லாம் செல்லுமா? பொதுக்குழு கூட்டம் கூடினா எடுபடுமா? இது கட்சியை 2 பக்கமும் பண்றது வீக். அதாவது அதிமுக திமுக ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருந்தாலும் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மதிப்பு போயிருக்கும். அதே மக்கள் மத்திய இப்ப இங்க போய் சேர்ந்தாலும் இருக்கும். பட் இவங்க எல்லாருக்குமே சர்வைவல் தான். 5 வருஷம் எதிர்கட்சியா போயாச்சு. இந்த தேர்தலில் திமுக தரப்பில் 15,000 கோடியும் இவர்கள் 5,000 கோடியும் செலவு பண்ணி மொத்தம் 110 எம்எல்ஏ எடுக்க முடியல. ஸோ போன முறை வெற்றி பெற்ற சிலர், இந்த தங்கமணி இவர் போன்றவர்கள் தோத்துருக்காங்க. போன முறை தோற்ற ராஜேந்திர பாலாஜி இந்த முறை தோத்துருக்கார். கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு போன்றவர்கள் இந்த முறை தோத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப அடுத்த முறை எவ்வளோ பேர் ஜெயிப்பாங்க, இன்னும் தோக்குறது என்னன்னு தெரியாது. அதுக்குள்ள பதவி இருந்தால் தூத்திக்கலான்னு 2 பக்கமும் யோசிக்குது. ஸோ அது தவறுன்னு சொல்ல முடியாது. இருந்து அதுக்குள்ள நம்ம எம்ஜிஆர் லெகசியை ரிவைவ் பண்ணலான்னு பார்க்க. இந்த ஓட்டு 2024 தேர்தலில் திமுக 24 தொகுதிகளில் உதயசூரில் நின்று 23%, இவங்க 35 சீட்ல 33 34 சீட்ல நின்று 21%, கூட்டினா 45. அதே 2014 எலெக்ஷன்ல எடுத்த பார்லிமெண்ட்ல ஜெயலலிதா தனியாக இரட்டையில நின்று 44, இவங்க 21, 65 45 சட்டசபையில் குறைந்தது. இந்த முறை திமுக 21, இவங்க 20, திமுக 23, இவங்க 21. திமுக 23லயும் மதிமுக முஸ்லிம் கட்சிகள் இருக்கு. ஸோ 45க்கு கீழாக 2 திராவிட கட்சிகள் ஓட்டு போயிடுச்சு. ஸோ விஜயை
திராவிட கட்சின்னு சொல்லுவாரா? அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் என் கண்கள்னாரு. அவருடைய எம்எல்ஏக்களை பற்றி வந்துச்சு. இதில் நாமக்கல் பக்கத்தில் குமாரபாளையத்தில் தேர்தல் ரிசல்ட் வந்த அடுத்த நாளே 20 டாஸ்மாக் கடையிலையும் போய் இந்த பார்லாம் நாங்கள் நடத்துகிறோன்னு ஏற்கனவே இருந்த கரூர் கேங்கை விரட்டியதாக குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் வந்தது. இன்னைக்கு காலை பேப்பரில் மதுரையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மற்றும் டாஸ்மாக் எங்களுக்கு இனிமே டெய்லி மாமூல் வரணும் என்று தாவேகாயினர் பிடித்து கொண்டதாக செய்தி வருது. ஸோ இது திராவிட மாடல் 2.0 தான் தொடர்கிறதா என்ற பயம் வருகிறது. விஜய் இன்னொன்று விஜய் பதவியேற்பை எடுத்துக்காங்க. அதாவது நேரு ஸ்டேடியத்தில் பதவி ஏற்ற பொழுது அவர் வந்த காரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். இதை நான் 2-3 சேனலில் சொன்னேன். என்னை தவிர பலரும் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு தினமலரில் அவர் தன்னுடைய சொந்த காருக்கு மாறிவிட்டார்னு வந்துருச்சு, இன்னைக்கு பேப்பரில் இருக்கு. ஸோ இப்போ அதை தாண்டி அன்னைக்கு பதவி ஏற்கும்போது சாதாரணமாக பதவி ஏற்கிறப்ப கட்டாயமாக பார்த்து படிக்கணும், ஏன்னா இதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படி. ஆனால் இவர் மனப்பாடத்தில் சொன்ன உடனே கவர்னர் கொஞ்சம் இது டென்ஷன் ஆகி சொன்னார். ஆனால் சரியாக சொல்றாருன்னு விட்ட உடனே ஆண்டவனின் மீது ஆணையாக அவர் சொன்னது அப்படியே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கமிட்மெண்ட் அவர் எடுத்திருக்காருன்னு அதே மாதிரி டெய்லி ஆஃபீஸ்க்கு வர. ஆனால் அதே பதவியேற்பு எம்எல்ஏ பதவி ஏற்கும் போது உளமாறன்னு மாறிடுச்சு. ஏன், எதற்காக இந்த நடிப்பு? நீங்களோ இப்போ சாதாரணமாக கூட வரல, அரகஜா புட்டு வச்சுக்கிட்டு சிவப்பு கலரில் இது கட்டிக்கிட்டு இதெல்லாம் ஜோதிடர் சொன்னார்னு அந்த ஜோதிடரையும் போட்டிங்க. மக்களுக்கு நல்ல மாற்றம் வேணும். எங்களுக்கு எம்ஜிஆர் போல மக்கள் பிரச்சனையை உணர்ந்தவராக, ஜெயலலிதா போல கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு நல்ல திட்டங்களை செய்யணும். ஆனால் அந்த 2 பேர் இருந்தப்பையும் கட்சிக்காரர்கள் ஊழல் அதிகமாக போய் ஊழல் சக்தின்னு நீங்கள் தான் பேர் கொடுத்தீங்க. இப்போ அதே தீய சக்தி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சப்போர்ட்டு ஊழல் சக்தியிலிருந்து ஒரு பிரிவினர் தேர்ந்தெடுத்து வச்சு சேர்த்துட்டு இருக்கீங்க. பட் எனக்கு வருகிற செய்திகள், விஜய் நேற்றைக்கு தினமலரில் பார்த்தீங்கன்னா அவருடைய மந்திரிகள் மற்றும் முக்கிய அதிகாரிடம் 1 வருடத்தில் வேகமாக முடிக்கும் திட்டங்களாக நிறைய கொடுங்க, இதை பண்ணிட்டு 1 வருஷத்துல கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச தேர்தலின் போது தமிழக தேர்தலையும் கலைச்சிட்டு கொண்டு வரலாம்னு ஒரு திட்டம் வைத்திருப்பதாகவும் செய்தி வருகிறது. பட் அது செய்வாராங்கிறது தெரியும், டவுட். ஏன்னா அந்த நம்பிக்கை, இன்னைக்கு இருக்கிற நம்பிக்கை 1 வருடம் கழிச்சு நிலைமை எப்படி, அதுக்குள்ள பஞ்சாயத்து எலெக்ஷன், கார்பரேஷன் எலெக்ஷன் வரும். ஸோ செய்திகள் வருவது அப்படி இருக்கு, என்ன செய்வார்னு பார்க்கணும்.